ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் அண்டு அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அளவுகள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். இப்போ இது கழுவி எடுக்க போகிற பொருள் தான். பச்சை பயிறு, ராகி, கம்பு, சம்பா கோதுமை, வெள்ளைச்சோளம், சிவப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது எல்லாமே நம்ம ஒன்றா கழுவி ஒரு 4-5 தண்ணி கழுவி தண்ணி வந்து வெள்ளை கலர் ஆகிற மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நான் என் பெரிய பாப்பாவுக்கு 2 வயசுலேருந்து இது தான் இன்ன வரைக்கும் மார்னிங் டிஃபனாக கொடுக்குறேன். அவங்களுக்கு இப்போ 10 வயசாச்சு. இந்த மாதிரி ஒரு ஜல்லாடையில் கழுவுன தானியங்கள் எல்லாத்தையும் தண்ணி வடிய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெயிலில் கீழே ஒரு துணி, அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு நான் தானியம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு துணியை போட்டு கல்லை வச்சு நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் முறத்தை வச்சு ஒரு தடவை தட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா ஸ்லோலே வச்சு சூடு நல்லா வர மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுகளில் 1 பை 1 வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை, ஜவ்வரிசி, உடச்சக்கடலை, பாதாம், முந்திரி எல்லாமே எடுத்துக்கோங்க வறுத்து. ஏலக்காய் நாங்கள் ஃப்ளேவர் கம்மியாக தான் சாப்பிட்றதுனால நான் 4 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிஷினில் கொடுத்து திரிச்சாச்சு. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சத்து மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி வராத மாதிரி கிளறி விட்டு அடுப்பில் வச்சு கிண்டிங்கன்னா இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடும். உங்களுக்கு கஞ்சியாக வேணாம், சர்க்கரை போட்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு பண்ணுறேன். இல்லை பாயாசம் மாதிரி வேணும்னா நெய்யில் முந்திரி, திராட்சை, தேங்காய்லாம் வறுத்து போட்டு நீங்கள் அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பாப்பாவிலேருந்து எங்கள் எல்லாருக்குமே மார்னிங் டிஃபன் இது தான். இதை லட்டாக கூட செய்யலாம். நம்ம சத்து மாவு ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெய்யை வந்து நல்லா உருக்கி சூடாக எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் இப்போ போடுறேன் லட்டில். நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெய்யை வந்து சூடானதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம லட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 1 டைம் ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. டாக்டரே டீட்டெயில் கேட்கும்போது இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட நான் கேட்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.